தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களில் பல பேருக்கு தெரியாத 5 வாட்ஸ்அப் ட்ரிக் பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஒரு சில ட்ரிக்ஸ் இன்னைக்கு நம்ம இருக்க சுச்சுவேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக்காக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் உங்களுக்கு என்கிட்ட ஏதோ கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மெசேஜஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போது வீடியோவில் போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் இருக்க ட்ரிக், இது ட்ரிக்குன்னு சொல்ல முடியாது, வாட்ஸ்அப்பில் வந்திருக்க ஒரு அப்டேட்னு சொல்லலாம். வாட்ஸ்அப்பில் எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு கெட்ட விஷயங்களும் இருக்குது. அதில் முக்கியமான கெட்ட விஷயம் வாட்ஸ்அப்பில் பரவற தேவையில்லாத வதந்திகள். ஸோ இதுக்கு முட்டுப்புள்ளி வைக்கிற மாதிரி வாட்ஸ்அப் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் இப்போதைக்கு பீட்டா யூசர்ஸ்க்கு மட்டும்தான் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, உங்களுக்கு வர ஃபார்வர்ட் மெசேஜுக்கு பக்கத்துலேயே ஒரு சர்ச் ஐக்கான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சர்ச் ஐக்கான ஒரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்வர்ட் மெசேஜை கூகுளில் சர்ச் பண்ணும். ஸோ அந்த கூகுளில் சர்ச் பண்ணும்போது அந்த மெசேஜ் ஏதாவது ஒரு வெப்சைட்ல அவைலபிளா இருந்தது அப்படின்னா அந்த ஃபார்வர்ட் மெசேஜ் உண்மை அப்படின்னு அர்த்தம். இதுவே எந்த வெப்சைட்லயும் இல்லை அப்படின்னா அது போலி மெசேஜ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ நீங்களும் ஒரு மெசேஜை உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னாடி அது உண்மையா பொய்யா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். நான் சொல்ல போகிற ரெண்டாவது ட்ரிக் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 144 போட்டதுலேருந்து நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே நம்மளை சுற்றி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் நமக்கு ஏதாவது ஒரு பர்சனலான ஆடியோ மெசேஜ் வருது அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி நம்மளால் கேட்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ மெசேஜை அப்படியே டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் படிச்சுக்க முடியும். ஸோ இது நிறைய லவ்வர்ஸ் அண்ட் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணும் அப்படின்னா இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல மூணாவதா இருக்க ட்ரிக், கொரோனா எப்படி குடிமக்களுக்கு ஆப் வச்சதோ அந்த மாதிரி வாட்ஸ்அப்பும் ரீசெண்டா நமக்கு ஒரு ஆப் வச்சாங்க. வாட்ஸ்அப்ல 15 செகண்ட் வீடியோ மட்டும் தான் ஸ்டேட்டஸா வைக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷம் வீடியோவை 15 செகண்டா பிரிச்சு வைக்கிறது அப்படின்றது ஒரு செம்ம கடுப்பான விஷயம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா வாட்ஸ்அப் சாகா அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மூலியமா நீங்க எந்த வீடியோவை ஸ்டேட்டஸா வைக்கணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்கா 15 செகண்டா ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு ஸ்டேட்டஸா அப்டேட் ஆயிடும். சோ நீங்க நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பீங்க அப்படின்னா இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆப்பை பத்தி நான் டீடைலா ஏற்கனவே ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே இருக்கு. சோ செக் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்டில் நாலாவதாக இருக்க ட்ரிக், உங்களுக்கு பிடிக்காத ஃப்ரெண்டு யாராவது உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த மெசேஜை ப்ளூடிக் இல்லாமல் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. முதல்ல உங்கள் மொபைலில் கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ரீட் மை லாஸ்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட லாஸ்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் அதை டிஸ்பிளே பண்ணும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அங்கே ரிப்ளை பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா அதை ஃப்ரீயாக விட்டுறலாம். இப்படி நீங்கள் மெசேஜ் படிக்கும்போது உங்களோட ஃப்ரெண்டுக்கு ப்ளூடிக் காட்டவே காட்டாது. நீங்கள் அந்த மெசேஜ் படிச்சுக்கலாம். பட் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட வாட்ஸ்அப்பில் ரீட் ரெசிப்ட் ஆஃப்ல இருந்தது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ப்ளூடிக் அவங்களுக்கு ப்ளூடிக் காட்டாது. இன்கேஸ் ரீட் ரெசிப்ட் ஆன்ல இருந்தது அப்படின்னா ப்ளூடிக் காட்டும், நீங்களும் மாட்டிப்பீங்க. ஸோ இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணோம் அப்படின்னா முதல்ல அந்த செட்டிங்ஸை ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம லிஸ்ட்ல கடைசியாக இருக்க ட்ரிக், நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோ ஷேர் பண்ணும்போது அந்த யூடியூப் வீடியோ ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்ல இருந்து ப்ளே ஆகணும் அப்படின்னா அதற்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. முதல்ல அந்த யூடியூப் வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணும்போது அந்த லிங்க் மாதிரி வரும். அந்த லிங்க்குக்கு பக்கத்தில் முதல்ல ஒரு கொஸ்டின் மார்க் போடுங்க. அதுக்கப்புறம் டி அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு உங்களுக்கு அந்த வீடியோ எந்த நிமிஷத்துல இருந்து ப்ளே ஆகணும், ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 நிமிஷத்துல இருந்து ப்ளே ஆகணும் அப்படின்னா 01M அப்படின்னு போட்டுக்கங்க, அதாவது 1 மினிட்டுக்கு. அதுக்கப்புறம் 30 செகண்ட் அப்படின்றத 30S அப்படின்னு போட்டுட்டு அந்த லிங்கை சென்ட் பண்ணிருங்க. அப்படி சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லிங்கை ஓபன் பண்றவங்களுக்கு அந்த வீடியோ 1.5 நிமிஷத்துல இருந்து தான் ப்ளே ஆகும். ஸோ இது எப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, ஒரு வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயங்களை மட்டும் உங்க ஃப்ரெண்டு பார்த்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ இந்த ட்ரிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் சொன்ன எல்லா ட்ரிக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம ஊர்ல நிறைய விஞ்ஞானிஸ் வந்திருக்கீங்க. வீடியோக்கு கீழே இந்த ட்ரிக்லாம் எனக்கு ஆதி காலத்திலேயே தெரியும் அப்படின்ட்டுலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. இந்த ட்ரிக்ஸ் தெரியாத நண்பர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாமே தவிர்த்துக்கங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.